சூரிய வம்சம், காதல் கோட்டை போன்ற திரைப்படங்களை நடித்தது மூலமாக பிரபல நடிகையாக இருக்கிறவங்க தான் தேவயானி. 90s காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஹீரோக்களோட ஹீரோயினாக அவங்க சேர்ந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க வெள்ளித்திரையில் மட்டும் இல்லாமல் சின்ன திரையிலையும் நம்ம நிறைய தொடர்களில் பார்த்துருப்போம். கோலங்கள், புது புது அர்த்தங்கள், முத்தாரம் போன்ற சீல்களை சொல்லலாம். இவங்க ரசிகர்களை கவர்ந்து தான் ஒரு சந்தோஷமான செய்தி பார்த்திங்கன்னா இப்போ பரவிட்டுருக்கு. என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். தேவயானி அவங்க முதல் முறையாக ஒரு குறும்படத்தை பார்த்திங்கன்னா எழுதி, இயக்கி, தயாரித்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த குறும்படத்தோட பெயர் கைக்குட்டை ராணி. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா சர்வதேச திரைப்பட விருது விழாவில் அவார்டை வின் பண்ணியிருக்கு. அது குறித்த செய்தி தான் பார்த்திங்கன்னா இப்போ வெளியாகியிருக்கு. ஜெய்ப்பூரில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் தான் சிறந்த குழந்தைகள் குறும்படமாக இவங்களோட குறும்படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. தாயை இழந்த சிறுமி தந்தையோட அரவணைப்பில் வளர்கிற மாதிரியும், அந்த தந்தையும் பிழைப்புக்காக வெளியூர் போகிற மாதிரியும், ஸோ அந்த சூழ்நிலைகளை சிறுமி எப்படி எதிர்கொள்கிறாங்க, என்னென்ன சிக்கல்கள் வருது அப்படிங்கிறத குறித்த படம் தான் கைக்குட்டை ராணி. இங்கிலீஷில் டைட்டில் பார்த்திங்கன்னா ஹேண்ட்கர்ச்சீஃப் குயின். தேவயானி அவங்கள பாராட்டுற மாதிரி சரத்குமார் அவர்களே பார்த்திங்கன்னா ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். கைக்குட்டை ராணி அப்படிங்கிற குறும்படத்தை முதல் முறையாக இயக்கி, எழுதி, தயாரித்த தோழி நடிகை தேவயானி அவர்களுக்கு ஜெய்ப்பூர் சர்வதேச திரைப்பட விழாவில் குழந்தைகளுக்கான சிறந்த திரைப்படத்துக்கான விருது வழங்கப்பட்டு இருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்ற உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். உங்களுடைய கலை பயணத்தில் மற்றொரு மைல்கல் அத்தியாயமாக தொடரட்டும் உங்கள் இயக்குனர் பணி அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரியப்படுத்தியிருக்காரு. மஜா தமிழ் சார்பாக நாங்களே எங்களோட வாழ்த்துக்களை தேவயானி அவங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம். கங்க்ராட்ஸ்.